கரூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தம்பி மனைவி கீர்த்தனாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த பாரதியார் நகர் பகுதியில் பெரியசாமி என்பவர் தோட்டம் ஒன்றை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கு பிரபாகரன், சரவணகுமார் என 2 மகன்கள் உள்ளனர். இவர்களுக்கு கோவையை சேர்ந்த ஆறுசாமி என்பவரின் 2 மகள் மாசிலாமணி, கீர்த்தனா ஆகியோரை பெரியசாமி திருமணம் செய்து வைத்தார். கீர்த்தனாவுக்கும் சரவணனுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 4 மாத ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்ற கீர்த்தனா நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் தோட்டத்திற்கு சென்று பார்த்துள்ளனர். அங்கு கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கீர்த்தனா சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த அரவக்குறிச்சி போலீசார் சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சம்பவம் நடைபெற்ற போது தோட்டத்தில் இருந்ததாக கூறப்படும் பிரபாகரனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மாமனார் ஆறுசாமியிடம் தகராறு செய்த பிரபாகரனை கீர்த்தனா தட்டி கேட்டதும் இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் கீர்த்தனாவை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பிரபாகரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.